ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ். இந்த கோர்ஸ் வீடியோல நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்றதுக்கான பேசிக்கான கான்செப்ட்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ், டிஃபரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன், அந்த கண்டிஷன்ஸ்ல எப்படி எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மொத்த கோர்ஸை நம்ம 5 பார்ட்ஸா ஸ்பிளிட் அப் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டா கவர் பண்ண போறோம். அண்ட் அந்த ஒவ்வொரு பார்ட்டோட அவுட்லைன் என்ன, அதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவை மட்டும் இப்ப நான் சொல்றேன். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் கவர் பண்ண போறோம். பார்ட் 1 ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். இதை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அடிப்படையா ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா நம்ம அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது மோஸ்ட்லி ஒரு தியரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்டா தான் இருக்கும். லாஸ்ட்ல தான் ஒரு சில பிராக்டிக்கலான கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ட்ரேடிங் பண்றப்ப பெரும்பாலான ட்ரேடர்ஸ் பண்ற காமனான மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தியரிட்டிக்கல் பார்ட்ஸை ஸ்கிப் பண்றது. சோ அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க பிராக்டிக்கலா ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா தியரிட்டிக்கலா அதோட நாலேஜ் நமக்கு இருக்கணும். சோ அதுல இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஏன்னா இதுல இருந்து தான் ஆக்சுவலி நம்மளோட கோர்ஸே ஸ்டார்ட் ஆகுது. பார்ட் 2 பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ். இப்போ நம்ம மார்க்கெட்ல போய் ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம மார்க்கெட்டை ஸ்டடியே பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ண போறோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் டீடைல்டா அந்த பார்ட்ல பார்ப்போம். பார்ட் 3 மார்க்கெட் என்விரான்மெண்ட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அது ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அதுல கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்னென்ன என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு, நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்க கண்ணு முன்னாடி என்ன என்விரான்மெண்ட் இருக்கு, அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பார்ட்ல டீடைல்டா பார்க்கலாம். பார்ட் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கோரான ஒரு டாபிக் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ்ல நம்ம கத்துக்கிட்ட நாலேஜ் அப்ளை பண்ணி டிஃபரெண்ட் ட்ரேடிங் செட்டப்ஸை எப்படி கண்டுபிடிச்சு ட்ரேட் எடுக்கலாம், எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாமே அந்த பார்ட்ல டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்ட் 5 தி ரியல் பிகினிங். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸ்லயே கவர் பண்ணி முடிச்சாலும் அது மட்டுமே பத்தாது நம்ம ட்ரேட் பண்ற அளவுக்கு. ஏன்னா இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோல சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் பத்தாது. அது இல்லாம இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா ஆக்சுவலி இந்த பார்ட்ல, அதாவது இந்த ஃபைனல் பார்ட்ல தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலாம், அதாவது இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை இப்பவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ட்ரேடிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஏன்னா இந்த மெத்தட் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சலான ட்ரேடிங் மெத்தட். நம்ம எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் இந்த மெத்தட்ஸ் அப்ளை பண்ண முடியும். சோ ஆல்ரெடி உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் பத்தி தெரியும், அந்த பிரைஸ் ஆக்ஷனை கத்துக்கணும், பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஃபைனலா ட்ரேடிங் பண்ணி இன்னும் என்னால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியல, பட் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படிங்கிறவங்க கூட தாராளமா இந்த வீடியோவை பார்க்கலாம். சோ அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால என்னென்ன விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், பிரைஸ் சேஞ்சஸ் ஆக்சுவலி எப்படி நடக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைஸ் சார்ட்டை டீடைல்டா இதுக்கு முன்னாடி நீங்க ரீட் பண்ணதை விட இன்னும் டீடைல்டா டெப்தா உங்களால ரீட் பண்ண முடியும். பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ்ல ஒரு 6 இம்பார்ட்டன்ட் டூல்ஸை பத்தி நீங்க தரோவா லேர்ன் பண்ணலாம். மார்க்கெட் கண்டிஷனை ஸ்டடி பண்ணி அதுல இருக்கிற டிஃபரெண்ட் கண்டிஷனை நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். நம்ம கத்துக்கிட்ட பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டிஃபரெண்ட் ட்ரேடிங் செட்டப்ஸை கண்டுபிடிச்சு அதுல எப்படி என்ட்ரி எடுக்கலாம், அதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கான சில முக்கியமான டிப்ஸை உங்களால கத்துக்க முடியும். இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். சோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை எஃபெக்டிவா நீங்க லேர்ன் பண்ணலாம். நம்பர் 1, இது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு கோர்ஸ். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு அப்படின்னா அதனுடைய கண்டினியூவேஷனா செகண்ட் டாபிக் இருக்கும், இல்ல அதோட சம்பந்தப்பட்டது செகண்ட் டாபிக்ல வரும். சோ அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டாபிக் பாக்குற மாதிரி இருக்கும். செகண்ட் டாபிக்கோட தொடர்ச்சியா தேர்ட் டாபிக், இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஹோல் கோர்ஸே இருக்கும். சோ அதனால தயவு செஞ்சு வீடியோவை எந்த போர்ஷன்லயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்பர் 2, ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனே இதுதான். இந்த கோர்ஸை ஜஸ்ட் பார்க்காம கேட்காம இதுல வர விஷயங்களை நீங்க நோட்ஸா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன், சோ இதுல நிறைய பிராக்டிக்கலான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். சோ பிராக்டிக்கலான விஷயங்களை நீங்க செஞ்சு பார்த்தாதான் கத்துக்க முடியும். சோ அதனால வீடியோ பார்க்கும் போதே பேரலா போயிட்டு மார்க்கெட்ல அதை அப்பப்ப பிராக்டிஸ் பண்ணிருங்க. என்னென்ன விஷயங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத அந்த பார்ட் வரும்போது நாங்களே இடையில இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ அதை ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 1 ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக்ல நம்ம ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபைனான்சியல் அசெட்ல லாபம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த அசெட்டோட விலை மாறுறப்ப அதை வாங்கி விற்கிறத தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைனான்சியல் அசெட் என்னவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம், கமாடிட்டிஸா இருக்கலாம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டா இருக்கலாம், இல்ல கரன்சியா இருக்கலாம், கிரிப்டோவா இருக்கலாம். இது எல்லாமே பொதுவா ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஃபைனான்சியல் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட விலை அப்படிங்கிறது
டெய்லி பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ட்ரேடிங்ல எப்படி நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளோட விலை கம்மியா இருக்கப்ப அத வாங்கிட்டு, அந்த பொருளோட விலை அதிகமான உடனே அத வித்தோம் அப்படின்னா, நம்மளால ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு பொருளோட ரேட் வந்து இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே அத வித்துட்டு, திரும்ப அந்த பொருளோட விலை கம்மியாகறப்ப அத நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளால லாபம் பண்ண முடியும். இததான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ப்ரோ என்கிட்ட ஒரு பொருள் இல்லவே இல்ல. பட் ஆனா முன்னாடியே அத நான் வித்துட்டு திரும்ப வாங்குறேன். அதுல எப்படி என்னால லாபம் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்சிடர் இப்ப நான் வந்து ஒரு மொபைல் கடை வச்சிருக்கேன். சோ அந்த கடைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வராரு. எனக்கும் அவருக்கும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு. அவரு ஒரு மொபைல் கேட்கிறாரு. அவர் கேட்கிற மொபைல் என் கடையில இல்ல. பட் ஆனா நான் என்ன பண்றேன்னா, அந்த பெர்சனுக்கு அந்த போன வாங்கி குடுக்கிறதா நான் சொல்லி அவர்கிட்ட இருந்து காச வாங்கிக்கிறேன். அதாவது அந்த போன அவர்கிட்ட நான் விக்கிறேன். பட் ஆனா அந்த போன் என்கிட்ட இப்ப இல்ல. சோ ஒரு 10,000 அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். அந்த போனோட ரேட்டா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஹோல்சேல் டீலர் கிட்ட போயிட்டு அதே போன வந்து பாத்தீங்கன்னா 9,000 இப்ப நான் வாங்க போறேன். அதாவது கம்மியான ரேட்டுக்கு இப்பதான் ஆக்சுவலி நான் வாங்குறேன். பட் ஆனா நான் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பெர்சன் கிட்ட வித்துட்டு அவர் கையில இருந்து காசு வாங்கிட்டேன். ஆனா அவருக்கு அந்த போன குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலி அந்த போன நான் வித்திருக்கேன். சோ இப்ப நான் அந்த போன ஒரு கம்மி ரேட்டுக்கு வாங்கி குடுத்தா மட்டும் தான் எனக்கு லாபம் இருக்கும். சோ இப்ப 9,000 நான் அந்த போன வாங்கிட்டேன். அந்த கஸ்டமர் கிட்ட சொன்ன மாதிரி அதாவது நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த போன குடுத்துறேன் அப்படின்னு சொல்லி முத நாளே காசு வாங்கிட்டேன் அப்படின்னா, மறுநாள் அவருக்கு அந்த போன நான் வாங்கி குடுக்கணும். இப்ப இப்படி நான் வாங்கி குடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1000 லாபம். ஒருவேளை இந்த இடத்துல அந்த போனோட ரேட் என்னன்னு தெரியாம நான் பாட்டுக்கு 10,000 தான் அந்த போன் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து அமௌண்ட்ட வாங்கிட்டேன். ஆனா ஹோல்சேல் டீலர் கிட்ட போகும்போது அதே போனோட விலை ஒரு 11,000 இருக்கு அப்படின்னா நான் அதிக காசு கொடுத்து வாங்கணும். சோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 1000 நஷ்டம் ஆகும். ஷார்ட் செல்லிங்ங்கிற கான்செப்ட் இப்படிதான் ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. ட்ரேடிங்ல இன்னும் நமக்கு ப்ராஃபிட் எப்படி வருதுங்கறத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். கன்சிடர் இப்ப ஏங்கற ஒரு அசெட் இருக்கு. சோ இந்த அசெட்டோட ரேட் வந்து இன் ஃபியூச்சர்ல ஏற போகுது அப்படின்னு நமக்கு தோணுது. அதாவது இப்ப அந்த அசெட்டோட விலை ஒரு ரூ. 120 இருக்கு. ஒரு ரூ. 150 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த அசெட் ஒரு லோ பிரைஸ்ல இருக்கும்போதே அந்த ரூ. 120 நான் அந்த அசெட்ட வாங்குறேன். இப்போ நான் நினைச்ச மாதிரி அந்த அசெட்டோட விலை ஓகேங்களா? அது ஒரு ஷேரா இருக்கலாம், இல்ல ஒரு கமாடிட்டியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அதோட ரேட் நல்லா ஏறுச்சு அப்படின்னா, நான் நினைச்ச அளவுக்கு ஏறுச்சு அப்படின்னா, பின்னாடி நான் ஒரு ஹை பிரைஸ்ல அத நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இப்ப இதே இடத்துல அந்த அசெட்டோட பிரைஸ் ஒருவேளை ஏறாம இறங்கிருச்சு அப்படின்னா, அது எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு எனக்கு நஷ்டமாகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ரூ. 120 இருந்து இப்ப ரூ. 100 குறைஞ்சிருச்சு. சோ இதுக்கு மேல அந்த ரேட் வந்து ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல அப்படின்னாலோ, இல்ல இன்னும் இறங்கிருச்சுன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாயிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுனாலோ, நான் அந்த ரேட்லயே அத வந்து ஒரு நஷ்டத்துல வித்துருவேன். சோ அப்ப அந்த இடத்துல எனக்கு ரூ. 20 வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் பி அப்படின்னு ஒரு அசெட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இந்த அசெட்டோட ரேட் வந்து இன் ஃபியூச்சர்ல இறங்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சோ அதாவது இப்ப அந்த அசெட்டோட பிரைஸ் வந்து ஒரு ரூ. 2,600 இருக்கு. இன் ஃபியூச்சர்ல அது வந்து ஒரு ரூ. 1,800 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்லயே ஒரு ஹை பிரைஸ்ல அத செல் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு 2,600 இருக்கும்போதே அந்த அசெட்ட நம்ம முன்கூட்டியே செல் பண்ணிட்டு, நம்ம நினைச்ச மாதிரி ரேட் கம்மியாகிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம செல் பண்றோம்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இப்ப இதே இடத்துல கூட அசெட் பி யோட வேல்யூ நம்ம நினைச்ச மாதிரி டிக்ரீஸ் ஆகாம, அதாவது ரேட் இறங்காம ஏறிருச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு ரேட் ஏறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம். ஏன்னா நம்ம ரேட் இறங்கும் அப்படின்னு நினைச்சு முன்கூட்டியே செல் பண்ணிட்டோம். இப்ப கம்மியான ரேட்டுக்கு திரும்ப அத பைபேக் பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட். இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே நான் மோஸ்ட்லி காமனா இந்த அசெட்ங்கிற டெர்ம தான் யூஸ் பண்ணுவேன். சோ அசெட்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் ட்ரேடர் அப்படின்னா, சோ நான் அசெட்ன்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. அந்த கம்பெனியோட ஷேர் தான். இதே நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டெரிவேட்டிவ் தான் நான் அசெட்ன்னு சொல்லுவேன். இதே நீங்க வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடர் அப்படின்னா, கரன்சிய தான் அந்த அசெட்ன்னு நான் சொல்றேன். அசெட்ங்கிறது பொது. ஓகேங்களா? சோ அத நம்ம ஸ்டடி பண்ண போற மெத்தட் அப்படிங்கிறது காமன். அதனால தான் ஒரு வேர்ட யூஸ் பண்ணாம நான் காமனான டெர்ம யூஸ் பண்றேன். இப்போ ஒரு அசெட் இருக்கு அப்படின்னா, அதோட வேல்யூ இன்கிரீஸ் ஆக போதா, இல்ல டிக்ரீஸ் ஆக போதா அப்படிங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்றது? அதுக்காக தான் நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றோம். செகண்ட் டாபிக் மார்க்கெட் அனாலிசிஸ். மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு அசெட்டோட வேல்யூவ பாதிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், டேட்டாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த அசெட்டோட வேல்யூ இதுவரைக்கும் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஸ்டடி பண்றது. எதுக்காக நம்ம இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றோம்? அப்பதான் பிரைஸ் நெக்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படிங்கறத நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கணிக்க முடியும். அதன் மூலமா ட்ரேடிங் பண்றதுக்கான வாய்ப்பை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்க என்ட்ரி எடுக்கணும், எப்போ பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும், இதெல்லாமே டிசைட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நம்மளால நம்மளோட ரிஸ்கை மேனேஜ் பண்ண முடியும். எப்படி நம்ம மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ண போறோம்? ஆக்சுவலி இதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ், ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. பட் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற ரெண்டு வழியை பத்தி பார்க்கலாம். ஒன்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ்.
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு அசெட்டோட வேல்யூவை பாதிக்கக்கூடிய அடிப்படையான காரணங்களை ஸ்டடி பண்றதை தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் பண்ற ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேரோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கான மெயினான ரீசன், அடிப்படையான ரீசன் என்னவா இருக்கும்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த கம்பெனி என்ன செக்டார்ல வருது, அந்த செக்டார் வந்து இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், அந்த கம்பெனியோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், இது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன். சோ இந்த காரணங்களாலலாம் அந்த அசெட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் கிட்டத்தட்ட சிமிலரான காரணம் தான். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட். சோ அதுக்குன்னு ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்கும். அந்த அண்டர்லைங் அசெட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கான ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன அப்படிங்கறத ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட முடியும். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கமாடிட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக் சேஞ்சஸ், குளோபலா வந்து ஒரு கமாடிட்டிக்கு இருக்கிற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதோட டிமாண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஃபண்டமெண்டலா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணம் இருக்கு. ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல கரன்சிஸ் தான் இன்வால்வ் ஆகியிருக்கும். அந்த கரன்சி எந்த நாட்டோடையதோ அந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி சேஞ்ச் ஆகுது, சோ அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத ஸ்டடி பண்றதன் மூலமா ஃபாரெக்ஸ்ல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஃபைனலி கிரிப்டோ கரன்சிஸ். அந்த கிரிப்டோ கரன்சியை என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த டெக்னாலஜியை வேற என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியை என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டடி பண்றதன் மூலமா கிரிப்டோ கரன்சில நம்மளால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண முடியும். இத பத்தி நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸோட மெயின் ஃபோக்கஸே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். ஒரு அசெட்டோட வேல்யூ ஹிஸ்டாரிக்கலி எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இப்ப கரண்டா எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பிரைஸ் சார்ட், இண்டிகேட்டர், இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்றதை தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றோம், சோ இத பண்றதன் மூலமா நம்மளால கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு அண்ட் ஃபியூச்சர் பிரைஸ் மூவ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல நடக்கும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இதை மட்டும் நம்ம டிசைட் பண்ணிட்டாலே ட்ரேட் பண்ணலாமே ப்ரோ, அப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு அசெட்டோட வேல்யூ டெக்னிக்கலா மட்டும் சேஞ்ச் ஆகிறது கிடையாது, சம்டைம்ஸ் அது ஃபண்டமெண்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கம்ப்ளீட் இன்ஃபார்ம்டு ட்ரேடிங் டிசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிளஸ் டெக்னிக்கல் ரெண்டையும் சேர்த்து நம்ம பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் கிளியரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், ஆக்சுவலி இதுக்கு ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு, ட்ரேடிங் சிஸ்டம், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா நம்ம பிரைஸை ஸ்டடி பண்றதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸை யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் மட்டுமே ஒரே வழி கிடையாது மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்கு. சோ பிரைஸ் ஆக்ஷன்லயே வந்து இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. சிலர் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுவாங்க. விஷயம் என்னன்னா நீங்க எப்படி மார்க்கெட்டை ஸ்டடி பண்றீங்க, அதாவது என்ன விஷயம், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி ஆர் மெத்தட்ஸ் உங்களுக்கு கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கறதா விஷயம். சோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ல நம்ம வெறும் பிரைஸ் டேட்டாவை மட்டும் தான் ஸ்டடி பண்ண போறோம், எந்த ஒரு இண்டிகேட்டரோட உதவியும் இல்லாம. பட் அதுக்கு முன்னாடி ஒரு அசெட்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த பிரைஸ் ஆக்ஷனை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். சோ அதை பத்தி டீடைல்டா நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். டாபிக் 3, பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட். பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். பிரைஸோட சேஞ்சஸ் இல்ல பிரைஸோட மூவ்மெண்ட் தான் பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த பிரைஸ் சேஞ்சஸ் ஆக்சுவலி எப்படி நடக்குது அப்படிங்கறத தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்டுக்கு ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் இருக்கு. பட் அதுல ஒரு பர்டிகுலர் டெஃபினிஷனை பத்தி தான் டீடைல்டா இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அக்யூரேட்டாவும் ரொம்பவே டெப்தாவும் இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரைஸோட சேஞ்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இந்த பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணதுதான். சோ அதனால இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மார்க்கெட்ல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் யாரு, அதாவது மார்க்கெட்ல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ரொம்ப சிம்பிள், ஒரு பக்கம் பையர் இல்லனா செல்லர். நம்பர் 2, பிரைஸ் ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன. இந்த கான்செப்ட் படி பிரைஸ் சேஞ்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற காரணம் அந்த அசெட்டோட சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த 4 வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரியணும். சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பையர். ஒரு அசெட்டை வாங்குறவங்கள பையர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு அசெட்டை விக்கிறவங்கள நம்ம செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வாங்குறதுக்கான ஆர்வத்தை நம்ம டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பொருளை விக்கிறதுக்கான ஆர்வத்தை நம்ம சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்ல இருக்க பிரைஸை பொறுத்த வரைக்கும் அதுல ரெண்டு விஷயம் தான் நடக்கும். அதாவது
ஒண்ணு அந்த பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும், இல்ல அந்த பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். அதாவது மார்க்கெட்ல இருக்க பிரைஸ்க்கு தெரிஞ்சது இந்த 2 தான். ஒண்ணு அது ஏறும், இல்ல இறங்கும். முதல்ல இந்த பிரைஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்ப மார்க்கெட்ல சப்ளையை விட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கோ, அப்ப ஒரு அசெட்டோட வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகும். செல்லிங் இன்ட்ரெஸ்ட்டை விட பையிங் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த அசெட்டோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல மார்க்கெட்ல நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, பட் வெரி ஃபியூ செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னவா வேணாலும் இருக்கலாம். அதாவது அந்த அசெட்ல திடீர்னு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னவா வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு அது ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனா இருக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ அதுல வந்து அந்த கம்பெனி அந்த பிசினஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கடந்த 3 மாசத்துல அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ வாங்குறதுக்கு ஆர்வம் வரும். அதாவது நிறைய பேர் அந்த ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன் வருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம் அந்த அசெட்ட வாங்குறதுக்கு. சோ அது வந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஜாஸ்தி ஆகுறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். கன்சிடர் இப்போ ஒரு அசெட் இருக்கு. அந்த அசெட்டோட வேல்யூ இப்போ 100 ரூபாயில இருக்கு. ஏகப்பட்ட பேரு அந்த அசெட்ட வாங்கணும் அப்படின்னு வராங்க. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரு பையர் இருக்காருன்னா அங்க ஒரு செல்லர் வேணும். அதாவது இப்போ ஒருத்தர் பை பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் அவருக்கு செல் பண்ணணும். அப்பதான் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்ப 100 ரூபீஸ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த 100 ரூபீஸ்க்கு பை பண்றவங்களும் இருக்காங்க, செல் பண்றவங்களும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்காங்க. இப்ப மோர் பையர்ஸ் இருந்ததுனால வேக வேகமா அந்த 100 ரூபீஸ்க்கு எல்லாரும் வாங்கி முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பவுமே நம்ம கம்மியான பிரைஸுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாம இந்த டிமாண்ட் மார்க்கெட்ல மோர் பையர்ஸ் உள்ள வர்றதுக்கான காரணமே இதுக்கப்புறம் இந்த அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிரும், இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில தான். சோ இதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு செல் பண்றதுக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கம்மியான செல்லர்ஸ் தான் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்காங்க. இப்போ செல்லரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க செல் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அவங்க ரேட் இறங்க போகுது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது கிடையாது. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஹையர் பிரைஸ்க்கு செல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சில செல்லர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உதாரணத்துக்கு அவங்க ஒரு 110 ரூபாயில செல் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்னா, இன்னும் அதிக ரேட்டுக்கு கிடைச்சாலும் வாங்குறதுக்கு பையர்ஸ் தயாரா இருப்பாங்க. அது எப்படி ப்ரோ 100 ரூபாய்க்கு இருந்த பிரைஸ் இப்ப 110 ரூபாய்க்கு போச்சுன்னா எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்லயே சொன்னேன் இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்காங்க. சோ இப்ப இதுல ஒரு பாதி பேர் வந்து ஓகே 100 ரூபாய்க்கு கிடைக்கலன்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போனாலும், இன்னும் பாதி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்க என்ன ரேட்டுக்கு கிடைச்சாலும் வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. சோ பரவாயில்ல 100 ரூபாய்க்கு இப்ப கிடைக்கல. 110 ரூபாய்க்கு இப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்துருச்சு. பரவாயில்ல 110 ரூபாய்க்கு வாங்கலாம். இன்னும் 110 ரூபாயில இருந்து ரேட் ஏறும் அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் ஹையர் பிரைஸ்ல கூட வாங்க ரெடியா இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஹையர் பிரைஸ்ல பையர்ஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த அசெட்டோட பிரைஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. சோ ஹையர் பிரைஸ்ல வாங்குறதுக்கான பையர்ஸ் ரெடியா இருக்காங்க. செல்லர்ஸ்க்கும் ஒரு பக்கம் ஹையர் பிரைஸ்ல தான் செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல அந்த அசெட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிரும். அதெல்லாம் சரி ஓகே ப்ரோ. இப்ப 100 ரூபாய்க்கு செல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் 90 ரூபாய்க்கு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இருப்பாங்க. பட் அந்த அளவுக்கான செல்லர் கவுண்ட் இருக்காது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் சப்ளை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப 100 ரூபாய்க்கு செல்லரை கம்பேர் பண்ணும்போது 110 ரூபாய்க்கு தான் நிறைய செல்லர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. ஏன்? ஏன்னா செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹையர் பிரைஸ்ல செல் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்ல அவங்க ஹையர் பிரைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண தயாரா இருப்பாங்க. சோ அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ல. சோ இந்த ரீசன்னால பாத்தீங்கன்னா அந்த அசெட்டோட வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு அசெட்டோட வேல்யூ எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ இப்ப பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது மார்க்கெட்ல டிமாண்ட விட சப்ளை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஒரு அசெட்டோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதாவது இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மோர் செல்லர்ஸ் இருப்பாங்க, பட் ஃபியூ பையர்ஸ் தான் இருப்பாங்க. சோ ஏதோ ஒரு காரணம். சோ அதனால அந்த அசெட்டோட சப்ளை ஜாஸ்தி ஆகுது. அதாவது நிறைய பேர் அதை வந்து வித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்ல வராங்க. அது என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். இப்போ சடனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குளோபல் ஈவென்ட் நடந்துருது. ஏதோ ஒரு கண்ட்ரில வார் டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஆஹா இது வந்து சேஃப் கிடையாது. முதல்ல வாங்குனதெல்லாம் வித்தரலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செல் பண்ண உள்ள வராங்க. சோ இப்ப இந்த கண்டிஷன்ல சப்ளை டிஃபால்ட்டா ஜாஸ்தியா இருக்கும். இப்ப அதே ரேட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 500 ரூபாயில வந்து மார்க்கெட்ல இப்போ வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல இருக்கிற ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து அவங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த கண்டிஷன்லயும் ஒரு சிலர் பை பண்ண தயாரா இருப்பாங்க. அவங்க டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். 500 ரூபாய்க்கு ட்ரேட் நடந்துரும். இப்போ 500 ரூபாய்க்கு வாங்க யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. ஆனா வாங்குறதுக்கு இங்க கிரவுட் இல்ல. சோ டிஃபால்ட்டா பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கம்மியான ரேட்டுக்கு தான் அவங்க வாங்க ஆர்வமா இருப்பாங்க.
சரி ரூ. 500 இல்ல ஒரு ரூ. 490 கிடைச்சா வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றவங்க பெண்டிங் ஆர்டர் போட்டுட்டோ இல்ல ரூ. 490 வந்தோடனே அது பை பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸ் கம்மி ரேட்டா ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ரூ. 500 இப்ப வந்து வாங்க யாருமே தயாரா இல்ல. அவங்க டிரான்சாக்ஷன் எல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அப்ப கம்மியான பிரைஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் இன்னொரு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறதுக்கு. இன்கிரீஸ் ஆகுறதுக்கு அதுதான். ஓகே அந்த லோ பிரைஸ்ல ஆர்டர் வந்து நமக்கு பிளேஸ் ஆகலனா ஹையர் பிரைஸா பையர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன்ல இப்போ இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்டிஷன்ல இவங்க அந்த 490க்கும் கீழ பிரைஸ் போகும். உதாரணத்துக்கு ஒரு ரூ. 400 வரைக்கும் போகும். ஒரு ரூ. 350 வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே ரூ. 500 வித்தா என்ன? பரவாயில்ல ஒரு ரூ. 10 கம்மியா நம்ம ஒரு ரூ. 490 விக்கலாம். ஏன்னா இன்னும் அந்த 490ல இருந்து 350 வரைக்கும் போகும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சோ கம்மியான பிரைஸ் ஆஃபர் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரி செல் பண்றாங்க. ஏன்னா மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் இருக்காது. சோ எப்படியாவது நம்ம ஆர்டர் ட்ரிகர் ஆகணுங்கிறதுக்காக சப்ளை ஜாஸ்தியா இருக்கிறப்ப இன்னும் லோயர் பிரைஸ்ல செல் பண்றதுக்கு செல்லர் தயாராகுறாங்க. சோ இந்த கண்டிஷன்ல அந்த அசெட்டோட வேல்யூ அப்படிங்கிறது படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா குறையும். சோ பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் படி ஒரு அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் பின்னாடி இருக்கிற ரீசன் பாத்தீங்கன்னா இதுதான். அண்ட் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். இந்த டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கும் இந்த சப்ளை கிரியேட் ஆகிறதுக்கும் பின்னாடி வேற என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். அதாவது இப்போ ஒரு ட்ரேடர் அவர் பை பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரு அந்த முடிவை எடுக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் ஸ்டடி பண்ணிருக்கலாம் இல்ல அவருக்கு என்ன வேணாலும் தோணி இருக்கலாம். ஓகே ஆனா மார்க்கெட்குள்ள வரும்போது காமனா நம்ம ட்ரேடர்ஸை 2 கிரௌடா பிரிச்சிடலாம். ஒன்னு பையர் இல்ல செல்லர். சோ பையரை விட செல்லர் வந்து மார்க்கெட்ல ஜாஸ்தி இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுவே நம்மளுக்கு செல்லரை விட பையர்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்க அப்படின்னா அந்த அசெட்டோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட். ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணி ஒரு ட்ரேடிங் டிசிஷனை நம்ம மேக் பண்ணணும். அதாவது மார்க்கெட்ல கிரியேட் ஆகிற பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் மார்க்கெட்ல பிரைஸ் எந்த டைரக்ஷன்ல போக போகுது, எங்க இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல எங்க இருந்து பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும், எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு இல்ல எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான எல்லா டிசிஷன்ஸையும் நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி நம்ம எடுக்க போறோம். அண்ட் இப்படி நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி பண்றப்ப முழுக்க முழுக்க நம்ம வெறும் பிரைஸ் டேட்டாவை மட்டும் தான் ஸ்டடி பண்ண போறோம். வேற எந்த ஒரு இண்டிகேட்டரையோ ஆசிலேட்டர்ஸையோ நம்ம யூஸ் பண்ண போறதே கிடையாது. அண்ட் அதை வச்சே நம்மளோட கம்ப்ளீட் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் லைக் என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் மத்த எல்லா விஷயங்களையுமே நம்ம முடிவு பண்ணிடுவோம். பிரைஸ் டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டடி பண்றது? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைஸ் டேட்டா வேணும். எங்க நமக்கு இந்த பிரைஸ் டேட்டா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் சார்ட்ல இருந்து. அதாவது ஒரு அசெட்டோட பிரைஸ் சார்ட்ல அந்த அசெட் எந்த டேட் எந்த டைம் எப்படிலாம் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்ல டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிற மொத்த தகவலையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் நம்ம சார்ட்டிங் டூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போறோம். ஏகப்பட்ட சார்ட்டிங் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் நம்ம ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண போறோம். ஏன்னா வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ட்டிங் டூல் பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ தான். பல கோடி ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட இன்டர்ஃபேஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்கும் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரியல் டைம் டேட்டாவை நம்மளால இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆல்மோஸ்ட் நிறைய அசெட்ஸோட பிரைஸ் சார்ட்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி தெரிஞ்சு இது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி கேள்விப்படுறீங்க, உங்களுக்கு ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியாது அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரேடிங் வியூவோட மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் வெர்ஷனோட கம்ப்ளீட் டியூட்டோரியல் வீடியோவை நாங்க ஷேர் பண்றோம். ட்ரேடிங் வியூல ஆல்மோஸ்ட் 10க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சார்ட் டைப்ஸ் இருக்கு. பட் அதுல மோஸ்ட் காமனான 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு லைன் சார்ட், ரெண்டாவது பார் சார்ட், மூணாவது கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த மூணுமே ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற பொதுவான சிம்பிளான ஒரு சார்ட் டைப்ஸ். இதுல நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் யூஸ் பண்ண போறோம் மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்காக. இந்த சார்ட்டை நம்ம யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த சார்ட் வந்து நீட்டா கிளியரா டீடைல்டா இருக்கும். நமக்கும் மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறதுக்கான பதில அடுத்த டாபிக்ல நான் டீடைல்டா சொல்றேன். டாபிக் 4 கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஃபர்ஸ்ட் இத பத்தின ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஹிஸ்டரியை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை உருவாக்குனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முனேஹசா ஹோம்னா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ட்ரேடர். 17th செஞ்சுரியில ஃபர்ஸ்ட் இத அவரு டெவலப் பண்றாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஸ்டீவ் நிசன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ட்ரேடர் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டிங் மெத்தட பத்தி கேள்விப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜப்பான் போய் இத பத்தி ரிசர்ச் பண்ணி ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கையும் 1991ல ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு அப்புறமா தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டிங் அப்படிங்கிற இந்த பிரைஸ் சார்ட் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகுது ட்ரேடர்ஸ் மத்தியில. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல தான் டெக்னாலஜியும் வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு விஷயமும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் மத்தியில
தெரியல இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்டிங் டெக்னிக் வந்து இவ்வளவு பாப்புலர் ஆகுறதுக்கு. இப்ப வரைக்குமே 10ல 9 ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்கு இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. கேண்டில்ஸ்டிக் சார்ட்னா என்ன? ஒரு ஃபைனான்சியல் அசெட்டோட வேல்யூ ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த சார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலையும் ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம்க்கான பிரைஸ் சேஞ்சஸ் டேட்டாஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு மணி நேரமா இருக்கலாம், இல்ல ஒரு 15 மினிட்ஸா இருக்கலாம். இந்த டைம் தான் ஆக்சுவலி டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவு நேரத்துக்கான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டைமை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்ல நம்மளால 4 பிரைஸ் டேட்டாஸை தெரிஞ்சுக்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஓப்பனிங் பிரைஸ். அந்த ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த அசெட்டோட வேல்யூ என்ன இருக்கோ அதை தான் ஓப்பனிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம்ல அதிகபட்சமா அந்த அசெட் எந்த வேல்யூ வரைக்கும் ட்ரேட் ஆகுதோ அதை தான் ஹையஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம்ல எந்த அளவுக்கு லோயஸ்ட் பிரைஸ்ல அந்த அசெட் வந்து ட்ரேட் ஆகுதோ அதை தான் லோயஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி அந்த ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் முடியறப்ப லாஸ்டா என்ன ரேட்டுக்கு அந்த அசெட் ட்ரேட் ஆகுதோ அதை தான் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 4 பிரைஸ் டேட்டாவை ஷார்ட்டா OHLC டேட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. OHLCனா வேற ஒண்ணும் இல்ல, ஓபன் ஹை லோ க்ளோஸ். இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி 2 வகையான கேண்டில்ஸ் இருக்கு. ஒன்னு புல்லிஷ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பியரிஷ். ஒரு கேண்டிலோட ரியல் பாடியை பொறுத்து அது புல்லிஷா பியரிஷா அப்படின்னு நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சோ இதுதான் அந்த கேண்டிலோட ரியல் பாடி. சோ திக்கா இந்த இடத்துல ரெக்டாங்கிளா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த இடத்துல கிரீன் கலர்ல இருக்கு, இங்க ரெட் கலர்ல இருக்கு. இதுதான் ஒரு கேண்டிலோட ரியல் பாடி. இந்த ரியல் பாடிக்கு மேல வெர்டிகலா இருக்கிற அந்த லைனை தான் நம்ம அப்பர் விக் அப்படின்னு சொல்லுவோம். இத ஒரு சிலர் அப்பர் ஷேடோ, அப்பர் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ரியல் பாடிக்கு கீழே இருக்கிற அந்த வெர்டிகல் லைனை லோயர் விக், லோயர் ஷேடோ, லோயர் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம காமனா விக் அப்படிங்கிற நேமே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது என்ன, இது எப்படி கிரியேட் ஆகுதுங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் கேண்டில்ல இருந்து ஸ்டடி பண்ணலாம். சோ இந்த புல்லிஷ் கேண்டிலோட ரெக்டாங்கிளோட பாட்டம் அந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த அசெட்டோட வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படிங்கறத தெரிவிக்கும். இந்த ரெக்டாங்கிளோட டாப் எட்ஜ் வந்து அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுறப்ப என்ன பிரைஸ்ல இருந்துச்சு, அதாவது அந்த டைம் முடியறப்ப லாஸ்டா அந்த அசெட் என்ன பிரைஸுக்கு ட்ரேட் ஆச்சு அப்படிங்கறத சொல்லும். அடுத்தது இந்த அப்பர் வீக்கோட எட்ஜ் பாயிண்ட், ஓகேங்களா? அந்த டாப் எட்ஜ் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்துல அதிகபட்சம் என்ன ரேட்டுக்கு அந்த அசெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அதோட ஹையஸ்ட் பிரைஸையும், அதே மாதிரி கீழே லோயர் வீக்கோட பாட்டம் எட்ஜ் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த அசெட் எந்த அளவுக்கு கம்மியான வேல்யூல ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணும். இதை ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்றதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த அசெட்டோட வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனதை அது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது அந்த அசெட்டோட வேல்யூ டைம் ஸ்டார்ட் ஆகுறப்ப, ஓகேங்களா, ஒரு வேல்யூல இருந்திருக்கும். சோ அந்த டைம் முடியறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சோ அதனாலதான் அதை புல்லிஷ் அப்படின்ற டேர்ம்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இதை இன்னும் டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பிரைஸோட டேட்டா வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உதாரணத்துக்கு ஒரு அசெட்டோட வேல்யூ ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரு 90 ருபீஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப அதுதான் வந்து அந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ். அதாவது அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுறப்ப 90 ருபீஸ்ல இருந்திருக்கு அந்த அசெட்டோட வேல்யூ. அந்த ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் நான் 1 ஹவர்னு எடுத்துக்கிறேன். அந்த 1 ஹவர் அப்படிங்கிறது டைம் ஃப்ரேம். சோ அப்ப இந்த கேண்டில் உருவாகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். சோ அந்த 1 ஹவரோட ஸ்டார்டிங்ல அசெட்டோட வேல்யூ 90 ருபீஸ் இருந்திருக்கு. இந்த 1 ஹவர் கேப்ல அந்த அசெட்டோட வேல்யூ குறைஞ்சபட்சமா 70 ருபீஸ் வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது 70 ரூபா வரைக்கும் ட்ரேட் நடந்திருக்கு. அதுக்கு கம்மியா வந்து அந்த அசெட்டோட வேல்யூ போகல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆனப்ப அதிகபட்சமா 150 வரைக்கும் ஹையஸ்டா ட்ரேட் நடந்திருக்கு. சோ இந்த 70ங்கிறது ஆக்சுவலி லோயஸ்ட் பிரைஸ். ஏன்னா அதுக்கு கீழே வந்து ட்ரேட் எதுவுமே நடக்கல. அதாவது அந்த வேல்யூ தான் லோயஸ்ட் வேல்யூ. அடுத்ததா ஹையஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 150. இது வந்து அந்த 1 ஹவர் கேப் குள்ள, ஓகேங்களா? சோ இந்த 1 ஹவர் கேப்ல அதிகபட்சம் 150 வரைக்கும் ட்ரேட் நடந்திருக்கு. அண்ட் அந்த 1 ஹவர் முடியும் போது லாஸ்டா அந்த அசெட்டோட வேல்யூ ஒரு 140 அப்ராக்ஸா இருக்கு அப்படின்னா அந்த 140 தான் நம்ம க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த அசெட்டோட வேல்யூ 90 ரூபாயில இருந்து 140 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ அதனால இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். சோ இதை நம்ம புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா புல்லிஷ் கேண்டிலும் கிரீன் கலர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ட்ரேடிங் நியூ சார்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேண்டில்ஸோட ரியல் பாடியோட கலர், இந்த விக்கோட கலர் எல்லாத்தையுமே நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுல புல்லிஷ் கேண்டிலுக்கும் பியரிஷ் கேண்டிலுக்கும் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒரு சில ட்ரேடர்ஸ் புல்லிஷ் கேண்டிலுக்கு ப்ளூ கலர், ஒயிட் கலர், சோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பியரிஷ் கேண்டில பார்க்கலாம். சோ இதே 4 பிரைஸ் டேட்டா தான். பட் இதுல இருக்கிற ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் மேல இருக்கும், க்ளோசிங் பிரைஸ் கீழே இருக்கும். சோ அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது இந்த கேண்டில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒரு அசெட்டோட வேல்யூ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல டிக்ரீஸ் ஆனதை அந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ அதாவது இங்க இருந்துச்சு பிரைஸ்,
அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுறப்ப இந்த பிரைஸ்ல ட்ரேட் நடந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட டைம் முடியறப்ப ட்ரேட் வந்து இங்க நடந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். சோ வேல்யூ டிக்ரீஸ் ஆகியிருக்கிறத இந்த கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. மத்தபடி ஹையஸ்ட் பிரைஸும் லோயஸ்ட் பிரைஸும் மாறாது. அது எல்லா கேண்டிலுக்குமே ஒன்னா தான் இருக்கும். அகைன் ஒரு பிரைஸ் டேட்டா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ நம்ம டைம் ஃப்ரேமா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். சோ இந்த 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுறப்ப இந்த அசெட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா அப்ராக்ஸா ஒரு 180 இருக்கு. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதிகபட்சமா 260 வரைக்கும் ட்ரேட் நடக்குது. ஓகே, அந்த 260க்கு மேல ட்ரேட் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அந்த 15 மினிட்ஸ் கேப்ல லோயஸ்டா வந்து 93 வரைக்கும் அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. சோ 93க்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகல. ஆனா அந்த 15 மினிட்ஸ் முடியறப்ப கரெக்டா 120ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருச்சு. சோ இதுல அந்த 180ங்கிறது ஓப்பனிங் பிரைஸ், 260ங்கிறது ஹையஸ்ட் பிரைஸ், 93ங்கிறது லோயஸ்ட் பிரைஸ் அண்ட் 120 அப்படிங்கிறது க்ளோசிங் பிரைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த அசெட்டோட வேல்யூ அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுறப்ப இருந்ததை விட அந்த டைம் முடியறப்ப வேல்யூ குறைஞ்சிருக்கு. சோ அதனால தான் இதை நம்ம பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம ஒரு கேண்டில்ல நம்ம இன்னும் வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டிலோட ரியல் பாடி அந்த பிரைஸ் ஆக்சுவலி எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல, எவ்வளவு அந்த அசெட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை அந்த கேண்டிலோட ரியல் பாடியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்த கேண்டிலோட லோயஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் பிரைஸ் வரைக்கும் நம்ம பாக்குறப்ப அந்த கேண்டில் டோட்டலா எவ்வளவு ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னு. சோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். டாபிக் 5, சைக்காலஜி பிஹைண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ். பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்க்கு அப்புறமா தியரிட்டிக்கலா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி. அதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு நம்ம கேண்டில்ஸை 3 கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் கிடையாது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறதுக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலி இந்த டாபிக்ல நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆக்சுவலி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பின்னாடி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க பண்ற ஆக்டிவிட்டினால எப்படி டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் கேண்டில்ஸ் வந்து உருவாகுது, சோ அதுல இருந்து நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துறலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கேண்டில்ஸ். சோ பிரஷர் கேண்டில நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்னு புல்லிஷ் பிரஷர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பியரிஷ் பிரஷர். ரெண்டாவது ரிஜெக்ஷன் கேண்டில். இதையும் நம்ம ரெண்டு விதமா வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கலாம். சோ ஒன்னு புல்லிஷ் ரிஜெக்ஷன், இன்னொன்னு பியரிஷ் ரிஜெக்ஷன். அண்ட் ஃபைனலி இண்டிசிஷன் கேண்டில்ஸ். நம்ம எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும் சரி, அதோட கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை ஓபன் பண்ணி அதுல எந்த கேண்டில் வேணாலும் நம்ம ஸ்டடி பண்ணி இந்த கேட்டகரிஸ்குள்ள நம்மளால கொண்டு வந்துட முடியும். சோ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்ஸை ஸ்டடி பண்றதுக்கு இந்த டாபிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் கேண்டில்ஸ் பார்க்க எப்படி இருக்கும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டைரக்டா சார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் பிரஷர் கேண்டில பார்க்கலாம். சோ இதுதான் புல்லிஷ் பிரஷர் கேண்டில். சோ நான் வந்து பாயிண்டரை பக்கத்துல வச்சு காட்டுறேன், இல்லனா உங்களுக்கு விக் எங்க இருக்கு அப்படின்றது தெரியாது. சோ இந்த கேண்டில்ல ஹைலைட்டடானது அந்த கேண்டிலோட ரியல் பாடி தான். சோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசா அந்த கேண்டிலோட ரியல் பாடி தான் இருக்கும். அதாவது அந்த மொத்த கேண்டிலோட ஹைட், அதாவது அந்த மொத்த கேண்டிலோட ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்த கேண்டிலோட லோயஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் பிரைஸ் வரைக்கும். இததான் நம்ம கேண்டிலோட டோட்டல் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 65% மேல அந்த கேண்டிலோட ரியல் பாடியில இருந்துச்சுன்னா, சோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் த ரியல் பாடி. ஓகே, அந்த கேண்டிலோட ரியல் பாடியோட லென்த். இந்த லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா மொத்த கேண்டிலோட ஹைட்ல 65%க்கு மேல இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதை வந்து நம்ம உட்காந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த கேண்டிலோட அப்பர் வீக் அண்ட் லோயர் வீக் ரெண்டையும் சேர்த்தா கூட ரியல் பாடி சைஸுக்கு வராது. ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா கூட நம்மளுக்கு அதை விட பெருசா ரியல் பாடி இருக்கு. சோ அதை வச்சே ஈஸியா இது வந்து ஒரு புல்லிஷ் பிரஷர் கேண்டில் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். அதாவது இந்த கேண்டில்ல பர்டிகுலர்லி பையர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தொடர்ந்து பிரைஸ அப்சைட் புஷ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது பையர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் கேண்டில் கிரியேட் ஆகிறப்ப மார்க்கெட்ல டாமினேட் பண்ணிருப்பாங்க. அதாவது டோட்டல் கண்ட்ரோல் பையர் கையில தான் இருந்திருக்கும். சோ இந்த குறிப்பிட்ட டைம்ல மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிறது இதனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில பிரஷர் கேண்டில்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ இதே பிக்சர்ல பாருங்க எத்தனை பிரஷர் கேண்டில்ஸ் இருக்கு அப்படின்னு. இதுவும் ஒரு பிரஷர் கேண்டில் தான். சோ இங்க இருக்கிறது ஒரு பிரஷர் கேண்டில், இதையும் நம்ம பிரஷர் கேண்டில் கேட்டகரியில வச்சுக்கலாம். சோ இது எல்லாமே வரிசையா பிரஷர் கேண்டில்ஸ் தான். பட் ஆனா இந்த கேண்டில நம்ம பிரஷர் கேண்டில்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேண்டிலோட ரியல் பாடி ரொம்பவே குட்டியா இருக்கு. அண்ட் ரியல் பாடியை விட பெருசா நமக்கு விக் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலி நீங்க இந்த கேண்டிலையும் பிரஷர் கேண்டில்னு சொல்றீங்க ப்ரோ, இந்த கேண்டிலையும் பிரஷர் கேண்டில்னு சொல்றீங்க.
பட் ஆனா இந்த கேண்டில் பெருசா இருக்கு, இந்த கேண்டில் சின்னதா இருக்கு. எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி கேண்டிலோட சைஸ் வந்து மேட்டர் கிடையாது. சோ நம்ம அந்த கேண்டில்ல இருக்கிற ரியல் பாடியையும் விக்கையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி ஆக்சுவலி அது பிரஷர் கேண்டிலா இல்ல வேற கேண்டிலா அப்படின்ற முடிவை நம்ம எடுப்போம். சோ அப்படி பாக்குறப்ப இந்த கேண்டில்ல மொத்தமா இருக்கிற அந்த ரேஞ்ச்ல ரியல் பாடி பெருசா இருக்கு. இந்த கேண்டிலையும் அதேதான். அதோட டோட்டல் ரேஞ்ச்ல அந்த ரியல் பாடி பெருசா இருக்கு. சோ அதனால இதுவும் பிரஷர் கேண்டில் தான், இதுவும் பிரஷர் கேண்டில் தான். இதை இன்னும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கேண்டிலோட ரியல் பாடியை தான் ஆக்சுவலி நம்ம அந்த பிரஷர் அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம் ஸ்டார்ட் ஆகுறப்ப கிட்டத்தட்ட இங்க இருந்த பிரைஸ பையர்ஸ் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அப்சைடு இன்க்ரீஸ் பண்ணி இப்ப இங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப லாஸ்டா அந்த அசெட்டோட பிரைஸ் இங்க இருக்கு. சோ பையர்ஸ் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்ல அந்த பிரஷரை போட்டு ஹை டிமாண்ட்ல பிரஷரை போட்டு பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. சோ அதை தான் நான் புல்லிஷ் பிரஷர் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பியரிஷ் பிரஷர் கேண்டில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியரிஷ் பிரஷர் கேண்டில். நம்ம புல்லிஷ் பிரஷர் கேண்டிலுக்கு பார்த்தா அதே கிரைட்டீரியா தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த இடத்துல ரியல் பாடியோட கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது அங்க புல்லிஷ் கேண்டில்ங்கனால அது புல்லிஷ் பிரஷர்னு சொன்னோம். இங்க இது ஒரு பேரிஷ் கேண்டில்ங்கறனால இத பேரிஷ் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். இந்த கேண்டிலோட அப்பர் வீக் அண்ட் லோயர் வீக் ரெண்டையும் சேர்த்தா கூட ரியல் பாடியை விட குட்டியா தான் இருக்கும். சோ அதாவது இந்த மொத்த கேண்டிலோட ஹைட்ல அந்த ரியல் பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. சோ அதனால தான் இத நம்ம பியரிஷ் பிரஷர் கேண்டில் கேட்டகரி பண்றோம். அதாவது இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா இங்க இருந்த பிரைஸ் அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துல செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிருக்காங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்போ ஒரு கேண்டில்ல விக்கே இல்ல ப்ரோ, வெறும் ரியல் பாடி மட்டும் தான் இருக்கு. அதை நம்ம பிரஷர் கேண்டிலா கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா அந்த கேண்டில்ல வெறும் பிரஷர் மட்டும் தான் இருந்திருக்கு. சோ அந்த கேண்டிலோட ரியல் பாடியை வச்சு அது புல்லிஷ் பிரஷரா இல்ல பியரிஷ் பிரஷரா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல நமக்கு இன்னும் சில பியரிஷ் பிரஷர் கேண்டில்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பியரிஷ் பிரஷர் கேண்டில். ஓகேங்களா? அடுத்தது இது ஒரு பியரிஷ் பிரஷர், இதுவும் பியரிஷ் பிரஷர் கேண்டில், இதுவும் பியரிஷ் பிரஷர் கேண்டில். ஆக்சுவலி இங்க இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். சோ இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களா சார்ட்ட ஓபன் பண்ணி பார்த்து ஒவ்வொரு கேண்டிலா நீங்க ஸ்டடி பண்ணிட்டே வரலாம். சோ மார்க்கெட்ல லாஸ்டா கிரியேட் ஆகியிருக்க கேண்டில்ல இருந்து அந்த கேண்டில்ல எது ஜாஸ்தியா நடந்திருக்கு, சோ அதை வச்சு அதை என்ன கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கறத நீங்க ஈஸியா டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில பத்தி பார்க்கலாம். இந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில்ல ஹைலைட்டடா அந்த கேண்டிலோட லோயர் வீக் இருக்கும். அதாவது அந்த மொத்த கேண்டில்லயே அந்த லோயர் விக் தான் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டில் பாருங்க, அப்புறம் இந்த கேண்டில் பாருங்க. இந்த 2 கேண்டில் ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் அப்பர் விக்கே இல்ல. ரியல் பாடி மட்டும் இருக்கு. பட் அந்த ரியல் பாடியை விட பெருசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோயர் விக் இருக்கு. இந்த கேண்டில்ல அப்பர் விக் இருக்கு, ரியல் பாடி இருக்கு. பட் இருந்தாலும் அது ரெண்டையும் சேர்த்தா கூட லோயர் விக்க விட குட்டியா தான் இருக்கு அது ரெண்டும் சேர்ந்து. சோ இந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அந்த கேண்டிலோட டோட்டல் ஹைட்ல 65% இல்ல அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லோயர் விக் இருந்துச்சுன்னா அதை நம்ம புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேட்டகரி கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் கேண்டில் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரைஸ்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகியிருக்கும். சோ ஓபன் ஆனதுல இருந்தே ஃபர்ஸ்ட் பிரைஸ வந்து நல்லாவே டிக்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். ஓகேங்களா? சோ நான் பக்கத்து கேண்டில் வச்சு காட்டுறேன். இந்த பாயிண்ட் வரைக்கும் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. அதை தாண்டி டிக்ரீஸ் ஆக விடாம உடனே பையர்ஸ் உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா பிரைஸ டிக்ரீஸ் ஆக விடாம தடுக்குறாங்க. சோ அந்த தடுக்கிறத தான் நம்ம ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப இங்க இருந்த பிரைஸ் இது வரைக்கும் ஃபால் ஆகுறதுக்கு. ஓகே, சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேண்டிலோட லோயஸ்ட் பிரைஸ கிரியேட் பண்றதுக்கான காரணம் செல்லர்ஸ். ஏன்னா அவங்க தான் பிரைஸ டிக்ரீஸ் பண்ணுவாங்க. சோ இது வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அவங்களால டிக்ரீஸ் பண்ண முடியல. அதே நேரத்துல அங்கேயே பிரைஸ ஹோல்ட் பண்ணவும் முடியல. ஓகே, கொஞ்சம் வீக் ஆனதுனால பையர்ஸ் உள்ள வராங்க. தொடர்ந்து பிரைஸ பை பண்ணி ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலி பிரஷர் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரஷர் கேண்டில கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இடத்துல ரேட்டை இறங்க விடாம தடுக்குறாங்க. அகைன் பேக் டு அந்த ஓப்பன் பிரைஸ் கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரஷர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதனால தான் இந்த கேண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகுது. அகைன் இந்த கேண்டிலோட ரியல் பாடி கிரீன் கலர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் தான். இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் தான். ஏன்னா இந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. பையரோட ரிஜெக்ஷன். அந்த பையரோட ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கேண்டிலோட லோயர் விக் தான். சோ அந்த லோயர் விக் பெருசா இருக்கிறது தான் நம்ம புல்லிஷ் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதே இடத்துல நமக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு. சோ இங்க பாருங்க. சோ இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பியரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில பார்க்கலாம். சோ இப்ப பார்த்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு அப்படியே ஆப்போசிட். சோ இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க நான் எந்த கேண்டில பியரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படின்னு காட்ட போறேன்னு. ஆக்சுவலி இந்த கேண்டில் தான். ஓகேங்களா? சோ ஏன்னா இந்த கேண்டில பாருங்க அப்பர் விக் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்கு. அந்த கேண்டிலோட ரியல் பாடியும் சரி, லோயர் விக்கும் சரி ரொம்பவே குட்டியா தான் இருக்கு. ஓகே, அப்பர் விக்க கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே குட்டியா இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு பியரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கேண்டில்ல என்ன நடக்குது அப்படின்னா, பிரைஸ் இங்க இருந்துச்சு. ஓகேங்களா? சோ நான் பக்கத்து கேண்டில் வச்சு காட்டுறேன். இங்க இருந்த பிரைஸ கொஞ்சம் கொஞ்சமா பையர்ஸ் அப்சைட் மூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்களால ஒரு பிரைஸ்க்கு மேல மூவ் பண்ண முடியல.
ஒரு ஹை பிரைஸ கிரியேட் பண்ணிட்டு அங்கேயே அவங்க வீக் ஆகிடுறாங்க. உடனே செல்லர்ஸ் உள்ள வந்து என்ன பண்றாங்க, பிரைஸ இன்கிரீஸ் ஆக விடாம தடுக்குறாங்க. சோ தட் அந்த இடத்துல என்ன நடக்குது, பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குது. ஓகே, இந்த ஒரு விஷயம் நல்லா காமனா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டிலோட விக்ல பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்கும். கேண்டிலோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் நடக்கும். சோ அந்த இடத்துல அப்பர் வீக்ல நம்ம செல்லரோட ரிஜெக்ஷனை பார்க்கலாம். சோ எந்த அளவுக்கு பிரைஸ் அவங்க அப்சைட் இன்க்ரீஸ் ஆக விடாம தடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். அதுல இந்த பியரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில்ல அவங்களோட ரிஜெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் இத நம்ம பியரிஷ் ரிஜெக்ஷன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றோம். அகைன் இந்த கேண்டில்லயும் ரியல் பாடியோட கலர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ இங்க கூட பாருங்க ஒரு பியரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில். இப்போ நம்ம இந்த 4 கேண்டில் ஃபார்மேஷனையும் பார்த்தாச்சு. இப்போ நீங்க ஒரு கேண்டில ஸ்டடி பண்ணி இந்த 4 கேட்டகரிக்குள்ள உங்களால கொண்டு வர முடியல அப்படின்னா அத காமனா நீங்க இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லிடலாம். மார்க்கெட்ல மோஸ்ட்லி நிறைய கேண்டில்ஸ் இன்டிசிஷனா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இடத்துல பாருங்க. இந்த கேண்டில ஓரளவுக்கு நம்ம ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ பெர்ஃபெக்ட்டா இது புல்லிஷ் ரிஜெக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 45% வந்து நமக்கு அப்பர் வீக் அண்ட் ரியல் பாடி இருக்கு. ஒரு 55%க்கு நமக்கு லோயர் வீக் இருக்கு. இருந்தாலும் ரியல் பாடியையும் அப்பர் வீக்கையும் சேர்த்தா அதை விட ஜாஸ்தியா தான் லோயர் வீக் இருக்கிறதுனால வேணா நம்ம இதை வந்து ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷனா கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இது ஒரு பியரிஷ் ரிஜெக்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த கேண்டில நம்ம பிரஷர்னோ ரிஜெக்ஷனோ கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா கேண்டிலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கு. அதாவது நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. பட் இத பிரஷர் கேண்டில்னு சொன்னா, ஆனா இது வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில் தான். இதுவும் இன்டிசிஷன் கேண்டில் தான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த கேண்டில நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த கேண்டில்ல கிட்டத்தட்ட பையரும் செல்லரும் ஈக்குவலா எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்கும். சோ அதனால தான் நம்மளால அதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது சில நேரங்கள்ல. இந்த கேண்டிலோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறதுனால மார்க்கெட்ல இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குது, அந்த இடத்துல பையரும் செல்லரும் பிரைஸை எப்படி எல்லாம் ஆக்சுவலி மூவ் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கா நம்ம ஒரு லாங்குவேஜ், அதாவது ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாமே அதுல இருக்கிற லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் மாதிரி. உதாரணத்துக்கு இப்ப நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா ஏபிசிடி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்க்கு இந்த கேண்டில்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோல உங்களோட அசைன்மென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சார்ட்டை ஓபன் பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த இந்த சைக்காலஜி ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேண்டில்ஸையும் உங்களால கேட்டகரைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு பிரஷர் கேண்டில உங்களால கண்டுபிடிக்க முடியுதா, ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கறத செக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸோட பார்ட் 2ல நம்ம பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இந்த பார்ட்ல நம்ம பார்த்த பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் பிளஸ் கேண்டில் சைக்காலஜி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பார்ட்டுக்கு. பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸோட மத்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ரெகுலரா அப்லோட் பண்ற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நீங்க எங்களை ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸை ஒரு பெய்ட் கோர்ஸா எங்களோட வெப்சைட்ல நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். சோ அந்த கோர்ஸை நீங்க பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு சில அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நம்பர் 1, எந்த ஒரு ஆட் இன்டரப்ஷனும் இல்லாம நீங்க இந்த ஹோல் கோர்ஸை பார்க்க முடியும். நம்பர் 2, ஃபுல் லென்த் கோர்ஸா இல்லாம டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸா பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 3, நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். நம்பர் 5, இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் கஸ்டமைஸ்டு ட்ரேடிங் பிளானை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரேடிங் எடு வெப்சைட்ல நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் கோர்ஸை நாங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்கோம். சோ அதை பத்தியும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். சோ நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.